நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் தமிழில் வந்த விருமாண்டி அந்த படம் வந்து இதோட இன்ஸ்பிரேஷன் தான். மாங்க் ரெக்கமெண்ட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ராஷமான். லாஸ்ட் வீடியோவில் வந்து பிட்டர் ஸ்வீட் லைஃப் அப்படின்ற படத்தை ஆக்சுவலி பேஸ் பண்ணி தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு மட்டமான படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நிறைய கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. தக் லைஃப், ரெட்ரோ அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அது என்ன படம் அப்படின்னா மைக்கேல்னு ஒரு படம். அது வந்து சந்தீப் கிஷன் அவர் நடித்த படம். பிட்டர் ஸ்வீட் லைஃப் படத்தோட ஒரு சில சீன்ஸை வந்து ரொம்ப வேகாக காப்பி அடிச்சிருப்பாங்க. கொஞ்சமும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. ராஷமான் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ண ஒரு படம். நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு புது நரேட்டிவ் ஸ்டைலை கொடுத்த ஒரு படம். பெரிய வேவை கிரியேட் பண்ண ஒரு படம். இதில் வந்து அந்த நரேட்டிவ் ஸ்டைலை இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட படம் தான் வந்து விருமாண்டி. அது மட்டும் இல்லை, நிறைய படம் வந்திருக்கு. தல்வார் இர்ஃபான் கான் நடித்த படம், ரீசெண்டாக வந்த வதந்தி அப்படின்ற சீரீஸ், இது எல்லாமே வந்து ராஷமான் எஃபெக்டில் வந்த படம் தான். இந்த படத்தோட பிளாட் வந்து எப்படின்னா, ஒரு க்ரைம் ஒன்று நடக்கும். ஒரு 4 கேரக்டர்ஸ் வந்து அந்த க்ரைமை வந்து அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவில் சொல்லுவாங்க. இது எப்படி சொன்னால் அவங்களுக்கு எத்தா காட்டும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் வந்து அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. ராஷமான் எஃபெக்ட் கிரியேட் பண்ண இம்பேக்ட் வந்து இம்மன்ஸ் ஃபில்ம் ஹிஸ்ட்ரியில். ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக வந்து பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.